இது வெற்றியின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிற நான் இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ்வேன். வாசிப்போம். கொலோசியர் 1:14 வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை ருசித்து பாருங்கள்னு பைபிளில் போடல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர், தேவாதி தேவன். அருமையானவர்களே, அவர் நல்லவர் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்க, இன்னைக்கு அநேக மக்களுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது, கடவுள் இருக்கிறாரு என்கிற உள்ளுணர்வு எல்லா மக்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அந்த கடவுள் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் அறியாதிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தரோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் இருக்கிறார், அந்த தேவன் இயேசுவா இருக்கிறார். அந்த தேவனுடைய பெயர் இயேசு. அருமையானவர்களே, அந்த இயேசு நல்லவராயிருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. தேவன் நல்லவர், அருமையானவர்களே, நன்மை செய்கிறவர் என்று அவரை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த அருமையான உலகத்தை அவர் தான் படைச்சிருக்கிறாரு. இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களை அவர் தான் படைச்சிருக்கிறாரு. மனிதர்களாகிய நம்மை அவர் தான் படைச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, பாஸ்டர் சொன்னது போல நாசியில சுவாசத்தை அவர் தான் கொடுத்திருக்கிறாரு. நல்ல ரத்த ஓட்டத்தை அவர் தான் கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஆகாரத்தை அவர் தான் கொடுக்கிறாரு. நல்ல துணிமணிகளை அவர் தான் கொடுக்கிறாரு. சந்தோஷத்தை அவர் தான் கொடுக்கிறாரு. எல்லா நன்மைகளையும் அருமையானவர்களே தேவன் இயேசு கொடுக்கிறார். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் பாருங்க, அவர் வந்தபோது அவர் தம்மை இன்னார் என்று வெளிப்படுத்தினார் என்று வேதத்தில் நான் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் 33 வருஷம் இயேசு உயிரோடு வாழ்ந்தார். அருமையானவர்களே, அந்த 33 வருஷத்துல இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒருத்தருக்கும் அவர் தீமை செய்ய இல்லை. அந்த இயேசு பாருங்க, இன்றைக்கும் மாறாதவர். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு மனுமக்களுக்கு அருமையானவர்களே நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் நல்லவர். பாருங்க, அப்படின்னா சிலர் கேட்கிறாங்க, அப்படின்னா தீமை எங்கிருந்தியா வருது? தீமை பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் போதிக்கிறது. அவன் தான் எல்லா தீமைக்கும் காரணம், அவன் தான் எல்லா தீமைக்கும் ஊற்று. மனுஷன் பாருங்க, பாவத்தின் மூலமாக அருமையானவர்களே இந்த பிசாசுடைய கருத்துல போய் சிக்கிக்கிட்டான். பிசாசு மனுஷனை ஆண்டு கொண்டு எல்லா தீமைகளாலே மனிதனுடைய வாழ்க்கையை நிரப்பிட்டான். கவனிங்க, ஆனால் தேவன் அன்புள்ளவர், மனிதனை அவர் நேசிக்கிறவர். ஆகவே இயேசுவாக அவர் இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு பாவத்துக்கு நிவாரணம் பண்ணி அருமையானவர்களே மனுஷனை எல்லா பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றைக்கு அருமையானவர்களே அந்த இயேசு வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனாய் ராஜாதி ராஜாவாய் அவர் இருக்கிறார். அவரை பாருங்க உள்ளத்திலே அழைக்க வேண்டும். அவர் உள்ளே வரும்போது தீமைகள் வாழ்க்கையை விட்டு மறைகிறது, நன்மைகள் வாழ்க்கையிலே பெருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நான் சொன்ன அந்த வசனத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேனு இனிக்கும் சொல்லி கேள்விப்படுறது வேற, தேனை தொட்டு நாக்கில் வைக்கிறது வேற. பிரியாணி சுவையா இருக்குன்னு கேள்விப்படுறது வேற, பிரியாணியை சாப்பிடுறது வேற. அதே போல இயேசு நல்லவர்ன்றது கேள்விப்படுகிறது வேற. அருமையானவர்களே, இயேசு நல்லவர் என்பதை ருசிப்பது வேற. எப்படியா ருசிக்கணும்? வேற ஒன்றும் இல்லை, இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகளை மன்னியும், என்னை உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் சொல்லி நம்மையே அவருடைய கருத்தில் தருவது, அவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும்படி அவருக்கு அழைப்பு கொடுப்பது. அப்படி அழைப்பு கொடுக்கும்போது அருமையானவர்களே இயேசுவை நீங்கள் ருசிக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். அவர் உங்களை வாழ்க்கையில் வரும்போது தீமைகள் மறையும், வாழ்க்கை திருப்திகரமான ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள்
அருமையானவர்களே, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் எல்லாரும் அருமையானவர்களே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசிகளுக்கும் சரி, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் சரி, தேவன் அறிவிக்கிற மிகப்பெரிய அருமையானவர்களே ஒரு நற்செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுக்குலத்தினுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையிலே அருமையானவர்களே கர்த்தர் தண்டித்து பாவத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. அந்த பாவத்திலிருந்து அருமையானவர்களே இன்றைக்கு மனிதர்கள் எல்லாரையும் அவர் விடுதலையாக்கி இருக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் அருமையானவர்களே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாருங்க, யாருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது? அருமையானவர்களே, நான் சொல்லுறேன், ரட்சிக்கப்பட்டவருடைய பாவம் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்க, பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய நற்செய்தி பாருங்க. பாவம் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சக்தி. பாவத்திலிருந்து மனுஷன் விடுதலை ஆகலன்னா அவனுக்கு வாழ்வே கிடையாது, அவனுக்கு எதிர்காலமே கிடையாது. பாவம் என்பது அவ்வளவு பொல்லாத ஒரு சக்தி. இந்த பொல்லாத சக்தியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எப்போதும் அருமையானவர்களே, இதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை எப்போதும் இதை நினைத்து நாம் துதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, பாவம் எவ்வளவு மோசமான ஒரு பிசாசுனுடைய சக்தி என்பதை குறித்து சில வசனங்களை காண்பிக்கிறேன். வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, பாவம் வந்து அருமையானவர்களே மனிதனை தேவனை விட்டு என்ன செய்கிறது? பிரிக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் பாருங்க தேவனோடு இணைந்து வாழும்படி உண்டாக்கப்பட்டான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் அருமையானவர்களே எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிறார். அவர் ஜீவ தேவன், வாழ்வு அவரிடத்துல ஏராளம் இருக்கிறது. கவனிங்க, மனுஷனை கர்த்தர் அவருடைய சாயலை உண்டாக்கி அவரோடு பாருங்க இணைந்து வாழும்படி அவனை உண்டாக்கி இருந்தார். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். மனுஷன் உண்டாக்கப்பட்ட நாளில் தேவனோடு இணைந்திருந்தான். தேவனும் மனுஷனும் இணைந்திருந்தார்கள். ஆகவே மனிதன் அருமையானவர்களே ஏதேன் தோட்டத்தில் சொர்க்கத்தை அனுபவித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் பாருங்க சண்டையே கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் சமாதான கேடே கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் அருமையானவர்களே உறவு இருந்தது, அன்பு இருந்தது, ஐக்கியம் இருந்தது, அருமையானவர்களே சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆரோக்கியம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது. அங்க தண்ணி பஞ்சமே கிடையாது. 4 பெரிய ஆறுகள் ஓடி அருமையானவர்களே வாழ்க்கையே பெரிய செழிப்பா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனா என்னைக்கு பாவம் வந்துச்சோ அன்னைக்கு அருமையானவர்களே மனுஷன் இந்த நன்மைகளின் தேவனை விட்டு என்ன செஞ்சிட்டான்? பிரிஞ்சிட்டான். அவர் நல்ல தேவனா தான் இருக்கிறாரு, அவர் ஜீவ தேவனா தான் இருக்கிறாரு. ஆனா அவரை விட்டு இவன் பிரிஞ்சதுனால இவனுடைய வாழ்க்கை வனாந்தரமா போயிடுச்சு. இவனுடைய வாழ்க்கை அருமையானவர்களே சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக போய்விட்டது. கவனிங்க, எது இந்த ஜீவ தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரித்தது என்று கேட்டால் பாவம். பாவம் சொன்னாலும் ஒண்ணுதான், பிசாசுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அவ்வளவு கொடிய சக்தி இந்த பாவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த பாவம் தான் மனிதர்களை தேவாதி தேவனை விட்டு பிரிக்கிறது. எவ்வளவு மோசமான ஒரு சக்தி பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. புகழ்ச்சின்னு போடல. பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாருங்க, மனுஷன் பாவம் செய்யும் போது சந்தோஷமா அதை போய் என்ன செய்யறான்? செய்கிறான். ஆனால் பாவம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த பாவத்தின் பலாபலன்கள் இவனை என்ன செய்கிறது? விரட்டி வருகிறது, இவனை ஆட்கொள்கிறது. வெட்கத்தினாலும் அவமானத்தினாலும் பாருங்க, இகழ்ச்சியினாலும் லட்சியினாலும் இவன் மூடப்படுகிறான். பாவம் வந்து அருமையானவர்களே எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, பாவம் செய்யாத பரிசுத்தவான்கள் நல்ல ராஜாக்கள் மாதிரி என்ன செய்யறாங்க? வாழுகிறாங்க. அந்த ராஜாக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம தான்.
கர்த்தர் பாவத்திலிருந்து நம்மளை நினைச்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, ராஜாக்களாக மாற்றி இருக்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பாவம் நம்மள ஆண்டுகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அருமையான நாம பாவத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய பாதங்களுக்கு கீழே அருமையான பாவத்தை கர்த்தர் கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. ஆகவே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அருமையானவர்களை ராஜாக்களை போல கௌரவமான செய்றாங்க, வாழுகிறார்கள். ஆனா பாவத்தில் வாழுகிறவர்கள் அருமையானவர்களே அடிமைத்தனத்திலே வாழுகிறார்கள், லட்சியிலே வாழுகிறார்கள், இகழ்ச்சியிலே வாழுகிறார்கள். தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியும். தாவீது பாருங்க, பச்சைப்பாள்ங்கிற அந்த பெண்ணிடத்துல விபச்சாரம் செய்தான். அப்புறம் அந்த விபச்சாரத்தை மறைக்கிறதுக்கு ஒரு கொலை பண்ணிட்டான், அவளுடைய கணவனை கொலை பண்ணிட்டான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி அருமையானவர்களே தேவனுடைய பிரமாணங்கள் சொல்கிறது. அந்த ரெண்டு பெரிய பாவத்தையும் செஞ்சிட்டான். செஞ்சுட்டு அப்புறம் பாருங்க, மனம் வருந்துனா, மனம் திரும்பினா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரும் பாருங்க அவன் பாவத்தை மன்னிச்சு அவனை நினைச்சிட்டாரு, சேர்த்துக்கிட்டாரு. கவனிங்கள். ஆனா அருமையானவர்களே இந்த பாவத்து நிமித்தம் அவன் லட்சியம் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு பிறந்த குழந்தை சாகுது. அவன் குடும்பத்தில் பாருங்க வீணான பிரச்சனைகள் இது நிமித்தமாக பல மரணங்கள் அவன் குடும்பத்தில் ஏற்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே லட்சிய அவமானம், வெட்கம் அவனை என்ன செய்கிறது, மேற்கொள்ளுகிறது. இவன் பெரிய ராஜா பாருங்க. அங்க ஒரு சாதாரண குடிமகன் ஒருத்தர் இருந்தான். அந்த சாதாரண குடிமகன் அருமையான இவனை பார்த்து திட்டுறான். எப்படி திட்டுறான்னா, ரத்த பிரியனே, பிசாசின் மகனே, தொலைஞ்சு போ அப்படிங்கிறான். இவன் ராஜா பாருங்க, சாதாரண குடிமகன் இவனை இந்த மாதிரி திட்டுறான். உடனே தாவீது கூட இருந்த ஆட்கள்லாம் இந்த மாதிரி திட்டுறானே, அவனை கொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது தாவீது சொல்றான், நான் செஞ்ச பாவத்துக்கு தான் என்ன அப்படின்னு செய்யறான், திட்டுறான். காரணம் இல்லாம அவன் என்ன செய்யல, திட்டல. கவனிங்க, லட்சியம் அப்படியே மூடுகிறது. அருமையானவர்களே தாவீதுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அதான். பாவம் இகழ்ச்சியை கொண்டு வருகிறது. எவ்வளவு பொல்லாத ஒரு சக்தி பாருங்க. மனுஷன் இப்படி லட்சியினாலே வாழும்படி உண்டாக்கப்பட்டவன் அல்ல. மனிதன் அருமையானவர்களே மைமையினாலும் கனத்தினாலும் நிறைந்த ஒரு குட்டி ராஜாவை போல வாழும்படி தேவன் அவனை உண்டாக்கினார். ஆனால் பாவம் எவ்வளவு பொல்லாத சக்தி பாருங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24 இருந்தே வாசிப்போம். அந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. பாத்தீங்களா, பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய ஆரோக்கியமும் தேவனுடைய ஐஸ்வர்யமும் தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகள் அருமையான மனுஷனுக்கு கிடைக்காதபடிக்கு பாவம் தடையா இருக்கிறது என்று அருமையானவர்களே இங்கே வேதம் சொல்லுகிறது. அநேக மக்களுக்கு தெரியல பாருங்க. உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க, ஏன் இந்த நன்மைகள்லாம் நமக்கு வரமாட்டேங்குது, ஏன் இந்த ஐஸ்வர்யம் வரமாட்டேங்குது, ஏன் இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வரமாட்டேங்குது? ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்க நமக்கு விரோதமா ஏவல் பண்ணியிருப்பாங்களோ, மாந்திரீகம் வச்சிருப்பாங்களோ, மந்திரவாதம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பாருங்க ஜனங்கள் யோசிக்கிறாங்க. அருமையானவர்களே ஏவல் கிடையாது, மாந்திரியமும் கிடையாது, பாவம் மக்களுக்கு தெரியல பாருங்க. அருமையானவர்களே நிறைய பிரசங்கியார்களுக்கு கூட இது தெரிய மாட்டேங்குது. பிரசங்கியார்கள் கூட பாருங்க இந்த பாவம் மன்னிக்கப்பட்டா ஜனங்கள் வாழ்வடைவார்கள் சொல்லி அந்த வெளிச்சம் இல்லை பாருங்க. இவங்க பாருங்க சில வீடுகளுக்கு போறாங்க, வீடுகளுக்கு போய் அந்த அஞ்ஞானிகளை சந்திக்கும் போது அருமையானவர்களே அவங்ககிட்ட இவங்க என்ன சொல்லிட்டு வந்துடுறாங்கன்னா, உங்க வீட்டில் மந்திரவாரம் இருக்குது, உங்க வீட்டில் தகடு இருக்குது. ஒரு பிரசங்கர் ஒரு வீட்டுக்கு போனாராம் பாருங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு அவர் சொன்னாராம், உங்க வீட்டில் 2 பிசாசை பார்த்தேன், அடுப்பாங்கரையில இருந்து வந்துச்சுன்னாராம். பாருங்க, அடுப்பாங்கரையில இருந்து வந்துச்சா 2 பிசாசு. உடனே பாருங்க இவரு, நான் ஜெபிக்கிறேனாக்கும், நான் உங்களுக்காக நான் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேனாக்கும் சொல்லி அருமையானவர்களே தகட எடுத்துடுறேன், பிசாசை துரத்திடுறேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு காணிக்கையை வாங்கிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா பாருங்க சில நேரங்களில் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அருமையானவர்கள் நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் அருமை உண்மையான பிரச்சனை என்ன, ஏன் அவங்களுக்கு நன்மை வர மாட்டேங்குதுன்னா அவர்களுடைய பாவம். பாவத்தை பற்றி எடுத்து சொல்லி இந்த பாவத்துக்கு இயேசு எப்படி நிவாரணம் பண்ணியிருக்கிறாரு, இயேசுனுடைய ரத்தம்
எப்படிப்பட்ட வல்லமையுடையது, அது எவ்வளவு ஈஸியா உங்கள் பாவத்தை உங்களை விட்டு விலக்குகிறது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி விசுவாசத்துக்குள்ள அவங்களை நடத்தினா அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவார்கள். அருமையானவர்களே, அப்படி விடுதலை ஆகும்போது நன்மை வருவதற்கு உண்டாயிருக்கிற தடைகள் விலகுகிறது. எல்லா நன்மைகளும் மடை திறந்த வெள்ளம் போல வாழ்க்கைக்குள்ள வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்படி சொல்லணும் பாருங்க. அனைவருக்கு இது தெரிய மாட்டேங்குது. அருமையானவர்களே, பாவம் நன்மையை வரவிட்டாது இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். பாருங்க, பாவம் செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கிற அருமையான வியாகுலங்களுக்கு, மன உளைச்சலுக்கு, மன வேதனைகளுக்கு, மன குழப்பங்களுக்கு அருமையான காரணம் இந்த பாவம் என்று அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது. மக்களுக்கு இது தெரியல பாருங்க. உலகத்தின் மக்களுக்கு இது தெரியல. அதனால தான் பாருங்க ஆண்டவருடைய மக்கள் பாருங்க இதை எடுத்து சொல்லணும். நாம் இதை உலகத்துக்கு எடுத்து சொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு அருமையானவர்களே இந்த சத்தியங்கள் எல்லாம் எடுத்து சொல்லும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, உலக மனுஷனுக்கு தெரியல, ஆனால் தேவனுக்கு தெரியும் இதுதான் பிரச்சனைன்னு. தேவன் அருமையானவர்களே சர்வஞானி. சர்வஞானி மட்டுமல்ல, அவர் அருமையானவர்களே வாழ்வு கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் வாழ்வு கொடுக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் வாழ்வு கொடுக்கிறவர். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் வாழ்வு கொடுக்கிறவர். பாருங்க, அவர் ஜீவாதிபதி, அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் மக்களை வாழ வைக்கும்படி ஆசைப்படுகிறார். ஆகவே அவர் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று அருமையானவர்களே அவர் ஆசைப்படுகிறதுனால அவருக்கு நல்லா தெரியும் இந்த பாவம் தான் தடையா இருக்குது. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை விடுதலை ஆக்கினாதான் இவனை வாழ வைக்க முடியும். ஆகவே தான் அருமையானவர்களே அவரே இயேசுங்கிற பெயர்ல இந்த உலகத்துல வந்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை விடுதலையாக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்தார்? வந்தார். பாவத்திலிருந்து மக்களை விடுதலையாக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எப்படி ரட்சித்தார், எப்படி விடுதலையாக்கினார் வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டபடினாலே அருமையானவர்களே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் நமக்காக பலியிடப்பட்டார். ஒரு ஆடு பலியிடப்படுகிறது போல, ஒரு மிருகம் பலியிடப்படுகிறது போல அருமையானவர்களே இயேசு நமக்காக பலியிடப்பட்டு பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு எனக்காக சிலுவையிலே பலியிடப்பட்டு என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்காக சிலுவையிலே பலியிடப்பட்டு என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். இயேசு அருமையானவர் நமக்காக பலியிடப்பட்டார். நாம பலியிடப்படணும். ஆக்சுவலா அதான் நியமனம். அருமையானவர்களே, நாம பலியிடப்படணும். நாம தேவ கோப ஆக்கினையிலே தகனிக்கப்படணும். நாம நரகத்துக்கு போகணும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்ன செஞ்சாரு? குறுக்க வந்துட்டாரு. இயேசு குறுக்க அவர் சொல்றாரு, நீ அடிக்கப்பட வேண்டியதில்லை, நீ தண்டிக்கப்பட வேண்டியதில்லை, நீ ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, நீ தகனிக்கப்பட வேண்டியதில்லை, நீ நரகத்துக்கு போக வேண்டியதில்லை, இவைகள் எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக இவைகளை செய்து அருமையானவர்களே பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். எத்தனை பெரிய அன்பு! இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நான் சிந்த வேண்டிய ரத்தம் அது. ஏன் முதுகு வாரினாலே அடிக்கப்பட வேண்டும்? நான் சிலுவையில் தொங்கணும், நான் பாதாளம் வரைக்கும் போகணும். அப்படிப்பட்ட தலையெழுத்தில் தான் நான் பிறந்தேன். ஆனால் இயேசு எனக்காக என்ன செய்தார்? குறுக்க வந்தார். குறுக்க அருமையானவர்கள் என்னுடைய தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பலியிடப்பட்டபடினாலே நான் இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். யோசித்து பாருங்க. உங்க அப்பா அம்மா செய்யாத பெரிய காரியம், உங்க தாத்தா பாட்டி செய்யாத பெரிய காரியம், உங்களை நேசிக்கிற யாருமே உங்களுக்கு செய்யாத பெரிய காரியத்தை கர்த்தர் இயேசு செய்திருக்கிறார், உங்களுக்காக செய்திருக்கிறார். கவனிங்க. அதனாலதான் அருமையானவர்களே யாரை பார்க்கலாம் நாம் கர்த்தரை நேசிக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். கர்த்தர் கேட்கிறாரு, உன் வாழ்க்கையில நம்பர் 1 யாரு? அருமையானவர்களே,
நம்பர் 1 கணவனா இருக்க முடியாது, நம்பர் 1 மனைவியா இருக்க முடியாது, நம்பர் 1 பிள்ளைகளா இருக்க முடியாது, அல்லது நம்பர் 1 பணமா இருக்க முடியாது. அருமையானவர்களே, நான் அந்த காலை வேளையில சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில நம்பர் 1 இயேசு கிறிஸ்து. அவரை தான் முதலிடத்துல நான் வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னை அவர் முதலிடத்துல வச்சு தன்னையே பலியாக செய்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆகதான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். ஏன்னா அவனுக்கு வெளிச்சம் இல்ல. கர்த்தர் தன்னையே பலியிட்டு தன்னையே தியாகம் பண்ணி உன்னை வாழ வைத்திருக்கும் போது இப்ப நீ அந்த அன்புக்கு ஈடு கொடுக்கும்படி அழைக்கப்படுகிறாய். அப்ப கர்த்தரை நம்பர் 1 இடத்துல வச்சு அவரை நேசிக்காதவர்கள் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்காக பலியிடப்பட்டு இன்றைக்கு நாம் அவரை அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு பாருங்க, பேதுருவை சந்திக்கிறாரு. பேதுருவை சந்திச்சுட்டு பேதுருட்ட கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? உனக்காக நான் சிலுவையில தொங்கி இருக்கிறேன், உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உனக்காக நான் எல்லா பாடுகளையும் பட்டு உன்னை பிசாசுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், தேவகுமாரனை மாற்றி இருக்கிறேன். இப்போ நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொன்னா, ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இந்த காலை வேளையில எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? அருமையானவர்களே, இயேசுவை நேசிக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இயேசு தம்மையே நமக்காக பலியிட்டு நம்மை பாவத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னைக்கு இயேசுனுடைய பாடுகள் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் போன முறை நாம் பார்த்தோம், இயேசு இந்த உலகத்திலே வருவார், பலியிடப்படுவார், அவருடைய ரத்தம் சிந்தப்படும், அதன் மூலமாக மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்கு பல பட விளக்கங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல பட விளக்கங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அதில் முதலாவது பட விளக்கம், ஏதேன் தோட்டத்திலே அடிக்கப்பட்ட ஒரு மிருகம். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செஞ்சுட்டு தேவனை விட்டு ஓடுறான். பைபிளில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அவனை தேடி வந்தார். நியாயத்துக்கு இவன் தான் அவரை தேடி போயிருக்கணும். ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டோம் ஐயா, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் மீறிட்டோம், மன்னிச்சிருங்க, எங்களை ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி இவன் தான் அவரை தேடி போயிருக்கணும். ஆனால் இவன் அவரை விட்டு ஓடுறான். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் மனிதனை தேடி வந்தார். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். கவனிங்க, இன்னைக்கும் அப்படிதான். நான் அடிக்கடி சொல்றதை மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஆண்டவரை தேடினதுனால ரட்சிக்கப்படல, ஆண்டவர் உங்களை தேடி வந்ததுனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. தொலைஞ்சு போனது ஆண்டவர் இல்ல, தொலைஞ்சு போனது நாம. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை தேடி என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, தேடி வருகிறாரு. தேடி வந்தது மட்டுமல்ல, ஆதாமை ஏவாளையும் கூப்பிட்டு அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு மிருகத்தை அடிக்கிறார். மிருகத்தை அடித்து, அருமையானவர்களே, அங்க அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த தோலை உரிச்சு கர்த்தர், அருமையானவர்களே, ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன செஞ்சாரு? உடுத்தி விட்டாரு. அதன் மூலமாக பாருங்க, ஆதாம் பார்க்கிறான், முதன் முறையாக ஒரு மிருகம் சாகிறதை அவன் பார்க்கிறான். பார்த்துட்டு அருமையான அதிர்ந்து போய் நிற்கிறான். ஏன்னா இதுவரைக்கும் அவன் சாவை பார்த்ததே இல்லை. ஒன்று நல்லா வழங்குது, பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு என்ன செய்யாது? உண்டாகாது என்பது ஆதாமுக்கு என்ன செய்கிறது? நன்றாய் விளங்குகிறது. அருமையானவர்களே, அங்கேயே ஆதியாமத்திலேயே தேவன் உன்னை காமிச்சிட்டாரு, என் குமாரன் இந்த உலகத்தில் என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். என் குமாரன் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது, அவருடைய நீதியை எடுத்து பாவம் செய்த மனுக்குலத்துக்கு நான் உடுத்த போகிறேன் என்று ஆதியாகமத்திலேயே தேவன் நினைச்சிட்டாரு, அறிவித்து விட்டாரு. ஆதியாகமத்திலே இயேசுவை பார்க்கலாங்க. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் மரிச்சாரு. அப்ப அருமையானவர்களே, அவர் ரட்சிப்பை ஏற்படுத்தல. பைபிள்ல போட்டிருக்கு, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அருமையானவர் நம்முடைய ரட்சிப்பை தேவன் திட்டமிட்டு இயேசுவை சிலுவையிலே அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை காண்பிப்பதற்கு தான் ஏதேன் தோட்டத்தில் ஒரு மிருகத்தை அடிக்கிறார் ஆதாமுடைய கண்களுக்கு முன்பாக. அது மட்டுமல்ல, இரண்டாவது ஒரு பட விளக்கத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன்.
ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு பதிலாக பலியிடப்பட்ட ஒரு ஆட்டுக்கடா. வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம், ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். எல்லாரும் சொல்லுவோம், பதிலாக. இயேசு அருமையான நமக்கு பதிலாக பலியிடப்படுவார் என்பதற்கு ஒரு பட விளக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தர் சொல்றாரு ஈசாக்கு பலியிடுன்னு சொல்லி. இவன் பாருங்க, ஈசாக்கை கூட்டிட்டு மோரியா மலைக்கு என்ன செய்யறான், போகிறான். தேவன் காண்பித்த அந்த இடத்துக்கு போகிறான். அங்க போய் கட்டைகளை அடுக்கிறான், ஈசாக்கை படுக்க வைக்கிறான், அவனை பலியிடும்படி கத்தியை எடுக்கிறான். தேவன் வந்து சத்தமிடுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துகிறார். நிறுத்தினது மட்டும் இல்ல, ஒரு ஆட்டுக்குட்டியை காமிக்கிறார், ஒரு ஆட்டுக்கடாவை காமிக்கிறாரு. அருமையான ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், ஒரு ஆட்டுக்கடா முட்புதரிலே சிக்கி கிடக்கிறது. அதை எடுத்துட்டு வர்றான். எடுத்துட்டு வந்து அருமையானவர்களே தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கேயே அருமையான தேவன் ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறார். ஈசாக்கு பாவம் செய்த மனுக்குலத்துக்கு அடையாளமா இருக்கிறான். பாவம் செய்த மனுக்குலம் பலியிடப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், சாக வேண்டும். இதுதான் மனுக்குலத்தினுடைய தலையெழுத்து. கவனிங்க அருமையானவர்களே. ஆனால் தேவன் பாருங்க, தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை கல்வாரி சிலுவையிலே பலியிடப்பட போகிறார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது. அவர் மரிக்கிறதன் மூலமாக எல்லா மனிதர்களும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட போகிறார்கள் என்பதை அருமையானவர்களே அங்கேயே ஆபிரகாம் இடத்திலே தேவன் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். எத்தனை பெரிய திட்டங்கள் பாருங்க. இந்த ரட்சிப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இது தேவாதி தேவன் அருமையான உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை குறித்து போட்டு வைத்த திட்டம் அதுதான் இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. பாருங்க, இயேசுவை நமக்கு பதிலாக தேவன் என்ன செய்தாராம், சிலுவையில பலியிட்டாராம். இதைத்தான் ஏசாயா ரொம்ப அழகா சொல்லுகிறான். நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது, இயேசுவின் தழும்புகளால் என்ன செய்கிறோம், சுகமாகிறோம். அதாவது நமக்கு பதிலாக இயேசு அடிக்கப்பட்டார்னு சொல்லி ஏசாயா விளக்கமா சொல்லுகிறான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னுடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன். இயேசுவினுடைய பாடுகளாலே அருமையானவர்களே நாம் வந்து தண்டனைக்கு என்ன செய்திருக்கிறோம், தப்பி இருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது பட விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்னன்னா, இஸ்ரவேலருடைய வீடுகளிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதுக்கு பேர் பஸ்கா ஆட்டுக்குட்டி, பாஸ்ஓவர் லேம் சொல்லுவாங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டி. இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவருடைய அடிமைத்தனம் அருமையான பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு ஒப்பா இருக்கிறது. 430 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்பாங்க அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்பாங்க அந்த பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுதலை ஆகணும், ஒரு சுயாதீனத்துக்குள்ள வரணும், வாழ்ந்திருக்க வேண்டும் சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்பாங்க. ஆனா எதுவுமே அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியவில்லை. நல்லா கவனிங்க, அவங்க பணம் அவங்கள விடுதலையாக்க முடியல, அவங்களுடைய படிப்பு அவங்கள விடுதலையாக்க முடியல, அவங்களுடைய திறமைகள் அவங்களுடைய தாளந்துகள் அவங்கள விடுதலையாக்க முடியல, எந்த அரசியல் தலைவரும் அருமையானவர்களை அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியல. நிர்பந்தமான ஒரு நிலைமை பாருங்க. கர்த்தரை நோக்கி அருமையானவர்களை முறையிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா என்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டதோ அன்றைக்கே அருமையானவர்களே இஸ்ரவேல் மக்கள் 30 லட்சம் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்தார்கள், விடுதலையானார்கள். அந்த ரத்தம் எவ்வளவு வல்லமையானது யோசித்து பாருங்க. எதை பார்க்கிலும் அருமையானவர்களே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வல்லமையா இருந்தபடினாலே 430 வருஷம் யாராலும் பாருங்க விடுதலையாக்கப்பட முடியாத அடிமைத்தனத்திலிருந்து அந்த ரத்தம் அவர்களை விடுதலையாக்கினது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே அந்த அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி வாசிங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். பழுதற்ற ஆட்டுக்குட்டி
ஆண் ஆட்டுக்குட்டி, 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் பூசப்பட்டது. அருமையானவர்களே, அந்த ரத்தத்தை பார்த்து சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியல, பிரவேசிக்க முடியல. எதுவுமே சங்கார தூதனை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் ரத்தம் தடுத்து நிறுத்தினது என்று நாம் பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தடுத்து நிறுத்தினது என்பதை பார்க்கிறோம். எதுக்குமே அவன் பயப்பட மாட்டான், ஆனா ரத்தத்தை பார்த்தா நடுங்குறான். கவனிங்க, அந்த ஆட்டுக்குட்டி இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசுவை பற்றி நாம வாசிக்கிறோம், பழுதற்ற ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சொல்லுவோம், பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இயேசு அருமையானவர்களே பழுதற்றவர். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை பற்றி சொல்லும்போது, அவர் பாவம் அறியாதவர். he knew no sin. அவர் பாவம் அறியாதவர் என்று சொல்லுகிறார். அருமை பேதுரு இயேசுவை பற்றி சொல்லும்போது, அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். he did no sin. அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் அவரை பற்றி சொல்லும்போது, அவரிடத்திலே பாவம் இல்லை. in him there was no sin. அவருக்குள்ளே பாவம் இல்லை. அவர் பரிசுத்தவான், பழுதற்றவர் என்று பாருங்க தேவதாசர்கள்லாம் சாட்சி கொடுக்கிறாங்க. தேவதாசர்கள்லாம் சாட்சி கொடுக்கிறது மட்டும் இல்ல, அருமையானவர்களே, ஒரு அஞ்ஞானி, ஒரு பொம்பளை, அவளும் சாட்சி கொடுத்தா. அவ யாருன்னு கேட்டீங்கன்னா, பிலாத்துனுடைய மனைவி. அவ இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு செய்தி அனுப்புறா பிலாத்துவுக்கு, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதே, அவர் நிமித்தம் சொப்பனத்தில் நான் வெகுபாடு பட்டேன். நீ அடிக்க போற ஆள் யாருன்றத கொஞ்சம் யோசித்து பாரு. அவர் பாவம் செஞ்ச ஒரு ஆள் கிடையாது, அவர் நீதிமான், அவர் பழுதற்றவர். அருமையானவர்களே, இந்த பழுதற்ற இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார், அடிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு ஆண், அவர் ஒரு பெண் கிடையாது, அவர் ஒரு ஆண். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, 1 வயது ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 வயது ஆட்டுக்குட்டினா வாலிப ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சொல்லுவோம், வாலிப ஆட்டுக்குட்டி. கவனிங்க, வாலிப ஆட்டுக்குட்டி, அதான் 1 வயது ஆட்டுக்குட்டி. இயேசு வயசான காலத்தில் சிலுவையில் மரிக்கல, வாலிபத்தின் கொழுமையான பருவத்தில் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அருமையானவர்களே, அந்த ரத்தம் பாருங்க நமக்காக சிந்தப்பட்டபடினாலே அருமையானவர்கள் இன்றைக்கு நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கிறோம். அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தினாலே நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தினாலே நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பை நான் சொல்ல வேணும், கொஞ்சம் முக்கியமான குறிப்பு. தேவனுடைய மக்கள் பாருங்க, இந்த இயேசுவின் ரத்தத்தை எப்போதும் அருமையானவர்களே நம்மை சுற்றிலும், நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும், நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும், நம்முடைய வாகனங்களை சுற்றிலும், நம்முடைய தொழிலை சுற்றிலும், நமக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை எப்போதும் தேவனுடைய மக்கள் பூசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. கர்த்தர் பூசுவார்னு சொல்லிட்டு சும்மா இருக்க கூடாது. சிலர் பாருங்க, சும்மா தேன் இருந்த பாஸ்டர் இருப்பாங்க, சும்மா இருக்க கூடாது. அருமையானவர்களே, நமக்கு ஒரு வேலை இருக்குது, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இயேசுவின் ரத்தத்தை அருமையானவர்களே நாம் நம்மை சுற்றிலும் என்ன செய்ய வேண்டும், பூச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்றாரு, ஒரு வியாதிக்காரருக்காக நான் ஜெபம் பண்றதுக்கு போகும்போது அவர் தலையில கை வச்ச உடனே நான் சொல்லுவேன், ஐ ப்ளீட் த பிரஷியஸ் blood of Jesus. இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னு சொல்லுவேன். அப்படி சொன்னாலே வியாதி பயப்படுகிறது. ஆமென். அப்படி சொன்னாலே அந்தகார பிசாசுகள் நடுங்குகிறது. ஏன்னா அருமையான இந்த ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, அவ்வளவு வேல்யூ இருக்குது, அவ்வளவு பவர் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, தேவனுடைய மக்கள் பாருங்க, இந்த ரத்தத்தை எப்போதும் பூசுகிறவர்களாக இருக்க வேணும். எப்படி பூசணுமா? விசுவாசத்தில் பூசணும். நல்லா கவனிங்க, விசுவாசத்தில் பூசணும். பாருங்க, ஒரு முறை ஒரு கிறிஸ்தவருடைய வீட்டில் பிரதிஷ்டை நடந்துச்சு, வீட்டு பிரதிஷ்டை. அப்போ அந்த வீட்டு கிறிஸ்தவர் பாருங்க, அன்னைக்கு அந்த பிரதிஷ்டைக்கு பிரியாணி போடுறதுக்கு ஆடை கொண்டு வந்துருக்குறாங்க. ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு அந்த வீட்டு தலைவர் பாருங்க, அந்த நிலைக்கால்கள்லையும் அந்த மேலே உள்ள அந்த சட்டத்திலையும் என்ன செஞ்சிட்டாரு, பூசிக்கிட்டு இருந்தார். அதை பார்த்து இன்னொருத்தர் கேட்டார், என்னங்க ஆட்டு ரத்தத்தை இந்த மாதிரி பூசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், ஆமாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பூசினாங்கல்ல, அவங்கள மாதிரி தான் இப்போ நானும் பூசிட்டு இருக்கிறேன்னாராம். இது வீட்டில் பிரியாணி போடுறதுக்கு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டின்ற ரத்தத்தை பூசி பிரயோஜனமே கிடையாது. அருமையானவர்களே, இன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவ ஆட்டுக்குட்டி ஏற்கனவே பலியிடப்பட்டிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து. அருமையானவர், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பஸ்காவாகிய இயேசு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலியிடப்பட்டிருக்கிறாரு, அவருடைய ரத்தம் இன்றைக்கு அவைலபிளா இருக்குது.
பாருங்க, அன்னைக்கு அவங்க எப்படி பூசினாங்க தெரியுமா? ஈசோப்பு கொழுந்தை எடுத்துட்டு வந்து அந்த ரத்தத்துக்குள்ள முக்கி அதை வந்து மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களையும் செஞ்சாங்க, பூசினாங்க. அந்த ஈசோப்பு கொழுந்து பாருங்க, அது வந்து சாதாரணமான ஒரு செடி. அதை தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே கிடக்கும், அங்கங்க முளைச்சி கிடக்கும் ஈசோப்பு கொழுந்து. அதை எடுத்து சாதாரணமான ஒரு செடி, அதை எடுத்து அருமையானவர்களே அந்த ரத்தத்துக்குள்ள முக்கி மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களையும் என்ன செய்யினாங்க, பூசினாங்க. இன்னைக்கு அந்த ஈசோப்பு கொழுந்து எதுன்னு கேட்டீங்கன்னா உங்க நாக்கு தான். ஹலோ, அது எல்லாருக்கும் பொதுவா இருக்குது. ஈசோப்பு கொழுந்து எப்படி எல்லா இடத்துலையும் கிடைக்குமோ அதே போல எல்லாருக்கும் நாக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு நாக்கு இருக்குது? சிலருக்கு ரொம்ப நீளமாவே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அந்த நாக்கை பயன்படுத்தி ரத்தத்தை என்ன செய்யணும், பூசணும். இயேசுவின் ரத்தத்தை என்னை சுற்றிலும் நான் பூசுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் பிள்ளையை சுற்றிலும் நான் பூசுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை எங்க குடும்பத்தை சுற்றிலும் பூசுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் தொழிலை சுற்றிலும் பூசுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை இந்த சபையை சுற்றிலும் நான் பூசுகிறேன். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அதை சொல்லுகிறேன். நான் அருமையானவர்களே, இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. பாருங்க, அப்படி சொல்லும் போது அருமையானவர்களே, பிசாசு என்ன செய்கிறான், நடுங்குகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவன் தலையை நசுக்கின ரத்தம் இந்த ரத்தம் தான். அவனை தோற்கடிச்ச ரத்தம் இந்த ரத்தம் தான். அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கின ரத்தம் இந்த ரத்தம் தான். அவன் வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். ஆனா இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன செய்கிறான், பயப்படுகிறான். கர்த்தர் சொல்றாரு, இந்த ரத்தத்தை என்ன செய்ய சொல்லு, ப்ளீட் பண்ணு. இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன் என்று சொல்லும்போது அருமையானவர்களே, எல்லா தீமையிலும் உங்களை விட்டு என்ன செய்கிற விலகுவதை நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் ரத்தத்துக்காக கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. நம்ம பாயிண்ட் என்னன்னா அருமையானவர்களே, அந்த இஸ்ரவேலருடைய குடும்பங்களிலே அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி அது இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனார்கள். தேவாட்டுக்குட்டியாக இயேசு அடிக்கப்பட்டபடினாலே நாம் அருமையானவர்களே இன்னைக்கு பிசாசுனுடைய கரத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இன்னொரு பட விளக்கத்துக்கு போவோம். லேவியராமத்தின் புஸ்தகம் 16:15 வசனம் பாருங்க. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் என்ன செய்து தெளித்து. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இந்த பாவ நிவாரண நாள் சொல்லி ஒரு நாள் இருந்துச்சு. அது ஒரு திருவிழா மாதிரி, வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான். அந்த பாவ நிவாரண நாள்ல எல்லாரும் பாருங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்துருவாங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது அங்க மகாபிரதான ஆசாரியன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த மகாபிரதான ஆசாரியன் என்ன செய்வானா, 2 பாருங்க வெள்ளாட்டு கடாவை கொண்டு வருவானா. 2 வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து ஒரு வெள்ளாட்டு கடாவை முதல்ல அடிப்பானா. அடிச்சு அதனுடைய ரத்தத்தை அருமையானவர்களை எடுத்துக்கிட்டு அவன் வந்து அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பானா. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனுடைய பெட்டி இருக்குது. அந்த தேவனுடைய பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க கிருபாசனம். கிருபாசனம்னா தேவன் கிருபையாய் பாருங்க ஆசனம் பெற்றிருக்கிற ஒரு இடம். அதான் கிருபாசனம். அங்கதான் தேவ பிரசன்னம் இருந்தது. ஆகவே பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இந்த மகாபிரதான ஆசாரியன் இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அருமையானவர்களே அந்த ரத்தத்தை தன்னுடைய விரல்ல முக்கி அந்த கிருபாசனத்தின் மேல 7 முறை தெளித்தானா. தேவன் அப்படி சொல்லி இருந்தார். 7 முறை தெளிக்கும் போது பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டானது. 1 வருஷம் கேரண்டி. இஸ்ரவேல் மக்களுடைய பாவம் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால பாருங்க தொலைந்து போய்விட்டது. 1 வருஷம் அவங்களை யாரும் அசைக்கவே முடியாது. 1 வருஷம் அவங்களை வந்து யாரும் மேற்கொள்ளவே முடியாது. 1 வருஷம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 1 வருஷம் தான் கேரண்டி. பாருங்க, இப்படி அந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு ரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை, ஒரு விடுதலையை அந்த ஆசாரியன் பெற்றுக் கொடுத்தான். கவனிங்க, இப்போ அந்த ஆட்டுக்குட்டி பாருங்க, இது ஒரு அற்புதமான காரியம் அதில் இருக்குது. அது என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆடு வேற, ஆசாரியன் வேற. ஆடு வந்து மிருகம், ஆசாரியன் வந்து மனுஷன் இல்லையா? ஆனால் புதிய ஏற்பாட்டில் அருமையானவர்களே ஆடும் இயேசு தான், ஆசாரியனும் இயேசு தான்.
இயேசு அற்புதமானவர், அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆடும் அவர்தான். அருமையானவர்களே, அந்த பலியை செலுத்துகிற ஆசாரியனும் அவர்தான். வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12 ஐய வசனங்கள். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய, எல்லாரும் சொல்லுவோம், நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளின் ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, இயேசு பாருங்க, பரலோகத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரமும் இருக்குதான், பரலோகத்தில் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குதான், பரலோகத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்குதான், பரலோகத்தில் ஒரு கிருபாசனம் இருக்குதான். நல்லா கவனிங்க. அதன்படிதான் மோசேட்ட சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தை செய்வாயாக உண்டாக்குவாயாக சொல்றாரு. ஆசரிப்பு கூடாரத்தின் பற்றிய நுணுக்கங்கள்லாம் சொல்லி, அதை குறித்த விளக்கங்கள்லாம் சொல்லி, அதை குறித்த எல்லா காரியங்களையும் அவனுக்கு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் மோசேயை பார்த்து சொல்றாரு, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிரு. மோசே, உன் இஷ்டத்துப்படி ஏதாவது செஞ்சிடாத, நான் சொன்ன மாதிரி செய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோகத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, அந்த ஆசரிப்பு கூடாரத்து மாதிரியே இங்க ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய். அது நிஜம், இது நிழல். அதுதான் நிஜம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மனுஷன் ஆசாரியனாக என்ன செய்கிறான், உள்ள பிரவேசிச்சு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்துகிறான். ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இயேசுவானவர் பிரவேசித்து அருமையானவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை என்ன செய்கிறாராம், சிந்துகிறாராம். இவன் உண்டாக்கி கொடுத்த அந்த பாவ மன்னிப்பு ஒரு வருஷம் தான் கேரண்டி. அருமையானவர் இயேசு நமக்கு உண்டாக்கி கொடுத்த அந்த பாவ மன்னிப்பு நித்தியமானது. ஹல்லேலூயா. நித்தியமாய் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். பாருங்க, இயேசு பாருங்க உயிர்த்தெழுந்த நாள்ல பாருங்க அவர் செய்த முதல் வேலை இதுதானா, வேதம் சொல்லுகிறது. உயிர்த்தெழுந்த நாள்ல அந்த பரிசுத்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அருமையார் பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அப்படி ரெடியா இருக்கும்போது மகதலேனா மரியா வந்துட்டான். வந்த உடனே இவரை அவ தோட்டக்காரர் நினைச்சு, ஐயா இயேசுவை எங்கேயாவது எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கிறீரா, அப்படி வச்சிருந்தா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறா. இயேசு திரும்பி பார்த்து மரியாளேனாரு. அவளுக்கு விளங்கிருச்சு இது இயேசுனுடைய சத்தம்னு. உடனே ரபூனி, போதகரே சொல்லிட்டு காலை பிடிக்கிறதுக்கு வர்றா. இயேசு சொன்னாரு, என்னை தொடாதே. ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, ஏன் தொடாதேன்னு சொன்னாரு தெரியுமா, பெண்கள் அவரை தொடக்கூடாதுன்னு. பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தொடாதேன்னு சொல்லல. அருமையானவர்களே, என்ன சொல்றாரு, நான் ஒரு புனித பயணத்தில் இருக்கிறேன், பிரதான ஆசாரியனுடைய வேலையை செய்யறதுக்கு நான் கிளம்பிட்டு இருக்கிறேன், பரிசுத்த ரத்தத்தை கரத்தில் எடுத்துட்டு அந்த பயணத்தை நான் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், என்னை தொடாதே. இந்த பயணம் எந்த விதத்திலும் கலங்கப்பட்டு போயிடக்கூடாது. இது புனிதமான ஒரு வேலை, இது சீரியஸான ஒரு வேலை. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நித்திய மீட்பை, பாவத்திலிருந்து நித்திய விடுதலையை பண்ணுகிற ஒரு வேலை, அதை நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அருமையானவர்களே இயேசு தொடாதேன்னு சொன்னாரு. அன்னைக்கே பாருங்க புறப்பட்டு போய் அருமையானவர்களே பரலோகத்தில் அந்த நிஜமான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து பாருங்க அவருடைய தம்முடைய சொந்த ரத்தத்தையே அங்கே சிந்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார், நித்திய விடுதலையை உண்டு பண்ணி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து என்னை நித்தியமாக விடுதலையாக்கி இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து என்னை நித்தியமாக விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிருவோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20 அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு, எல்லாரும் சொல்லுவோம் அறிக்கையிட்டு, எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டுக்கடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்னு அதனுடைய ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய்
பாருங்க, ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பு என்ன செய்கிறான்? உண்டாக்குகிறான், பாவ நிவாரணத்தை உண்டாக்குகிறான். அடுத்த ஆட்டை முன்னாடி கூப்பிட்டு 2 கைகளையும் அந்த தலை மேல என்ன செய்கிறான்? வைக்கிறான். 2 கைகளையும் தலை மேல வச்சு, அருமையானவர்களே, இப்ப சொல்லுகிறான், இஸ்ரவேலருடைய சகல அக்கிரமங்களும் இஸ்ரவேலருடைய சகல பாவங்களும் இந்த ஆட்டுக்குட்டியின் தலைமேல் வருவதாக சொல்லி அறிக்கையிடுகிறான். ஆட்டுக்குட்டியின் தலைமையில வருவதாக சொன்ன உடனே இஸ்ரவேலருடைய பாவங்கள் எல்லாம் ஒண்ணு பாக்கி இல்லாம, நல்லா கவனிங்க, ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லாம் ஆட்டுக்குட்டியின் தலைமையில வந்துருச்சு. ஏன் தெரியுமா? தேவன் அப்படி ஒரு நியமனத்தை வச்சிருந்தார், அப்படி சொல்லுன்னு சொல்லியிருந்தாரு. ஆகவே தேவனே எல்லா இஸ்ரவேலருடைய பாவங்களை எடுத்து ஆட்டுக்குட்டியின் தலைமையில என்ன செய்கிறார்? சுமத்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆடு இந்த பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு நிற்கிறது. இப்போ அதை ஒரு ஆள் கையில் பிடிச்சி கொடுத்து கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த வனாந்தரத்தை பற்றி தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. குடியில்லாத தேசம், குடியில்லாத தேசத்துக்கு பாவங்களை சுமந்து கொண்டு போவதாக அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆளு கையில கொடுத்து கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டுட்டு வாப்பான்னு சொல்லி சொன்னாங்களாம். பாருங்க, அந்த ஆள் இந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு அவன் பாருங்க நடந்து போயிட்டே இருப்பானா. போயிட்டே இருக்கும்போது தூரமா போன உடனே இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்களாம், என் பாவம் அந்தா போகுதுன்னு, என் பாவம் போயிடுச்சு அந்தா போகுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த ஆடு அருமையானவர்களே கண்களுக்கு மறைஞ்ச பிறகு என்ன சொல்லுவாங்களாம்? என் பாவமெல்லாம் தொலைஞ்சே போச்சுப்பாங்களாம். ஏன்னா அன்னைக்கு கூடி வந்த ஆட்கள்லாம் அப்படி பேசிக்கிறோம், என் பாவமெல்லாம் தொலைஞ்சு போச்சு, இந்த ஆடு சுமந்துட்டு போயிடுச்சு. இதுதாங்க இயேசுனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. கெத்செமனே தோட்டத்தில் அருமையான தேவாதி தேவன் 2 கைகளையும் அவர் தலைமையில வச்சு சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் மேல என்ன செய்தாரு? அறிக்கையிட்டாரு. எல்லாருடைய பாவம் ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லாம் இயேசுவின் தலைமையில் வருவதாக சொல்லி தேவன் அறிக்கையிட்டபடினால அருமையானவர்களே எல்லா பாவமும் இயேசுவின் மேலே வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் இயேசு அருமையானவர்களே வியாகுலப்பட்டார், திகிலடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாவத்தின் சுமைய அவரால் தாங்க முடியல. அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன் கேட்கிறாரு, பிதாவே வேறொரு வழி இருக்குதா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. பிதாவாகிய தேவன் சொல்றாரு, மனுமக்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு உம்மை தவிர வேற வழியே கிடையாது. நீர் சிலுவையில மரிக்கலன்னா, நீர் பாவத்தை சுமந்து தீர்க்கலன்னா யாருமே பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. மகனே, நீர் தான் அதை செய்யணும்னு சொல்லி அருமையானவர்களே பிதாவாகிய தேவன் சொன்ன மாத்திரத்தில் இயேசு சொன்னாரு, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. கவனிங்க, ஆகவே எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு இயேசு சிலுவையிலே மரிக்கிறார். சிலுவையிலே மரித்து பாருங்க, அவருடைய சரீரத்தை கொண்டு போய் யோசேப்பின் கல்லறையில் வைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் பாவங்களை சுமந்து கொண்டு ஆவியிலே பாதாளத்துக்கு போனாரு. கவனிங்க, இந்த பாதாளம் தாங்க அந்த வனாந்தரம், இந்த பாதாளம் தான் குடியில்லாத தேசம். இந்த ஆடு எப்படி குடியில்லாத தேசத்துக்கு போச்சோ அந்த மாதிரி நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு எடுத்துக்கொண்டு குடியில்லாத அருமையானவர்களை அந்த அந்த பாதாளத்தில் கொண்டு போய் புதைச்சிட்டாருங்க. பாதாளத்தில் கொண்டு போய் புதைச்சிட்டு அருமையானவர்களே எல்லாத்தையும் வெற்றிகரமாக செய்து முடித்துட்டு வெற்றி வேந்தராக 3வது நாள் இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவங்க சொல்லலாம், என் பாவங்கள்லாம் தொலைஞ்சே போச்சு, ஒரு பாவமும் பாக்கி இல்ல, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு என்னுடைய பாவங்களை எல்லாம் நரகத்துக்கு கொண்டு போய் அங்கே புதைத்து விட்டார், நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தேவன் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு என்ன செய்தார்? விலக்கி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரத்தை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லையா, அவ்வளவு தூரம் இருக்குதான். எண்ணி முடியாத அருமையான மைல்களுக்கு அங்கிட்டு
நம்முடைய பாவத்தை கர்த்தர் நம்மை விட்டு என்ன செஞ்சாரு? விலக்கிட்டாரு. இப்ப பாவமே கிடையாது. நல்லா கவனிங்க, பாவத்தினால யாரும் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாவத்து நிமித்தம் வருகிற பலாபலன்கள் நமக்கு கிடையவே கிடையாது. எல்லா பாவத்தையும், கடந்த கால பாவமா இருக்கட்டும், நிகழ்காலமா இருக்கட்டும், அது எதிர்கால பாவமா இருக்கட்டும், எல்லா பாவத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்து நிரந்தரமாய் தீர்த்து விட்டார். நித்திய மீட்பை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பாவத்தினாலே பலாபலன்கள் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான, பாவம் நீங்கி இருக்கிறதுனால ஆசீர்வாதங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் பாருங்க, ஒரு ஊழியக்காரரு ஆஸ்பத்திரியில் கிடந்தாரு. ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது சுகர் வியாதி, ரொம்ப சுகர் வியாதி. பாருங்க, டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம் காலை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பாஸ்டர் தான் சொல்லுவாங்க, அவருக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாங்களாம். அப்படி போயிருக்கும்போது, விசுவாசிங்க பிரதர், கர்த்தர் உங்களை சுகமாக்குவாருன்னு சொல்லி பாஸ்டர் வந்து சொல்லும் போது அவர் சொன்னாராம், நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், எனக்கு இன்னும் வேணும்னாராம். என்ன மாதிரி பாருங்க, பிசாசு ஆவிக்குரிய ஊழியக்காரரையும் விசுவாசிகளையும் வஞ்சித்து வச்சிருக்கிறான். நீ செஞ்ச பாவத்தினால நீ தண்டிக்கப்படணும்னு சொல்லி பிசாசு சொல்லி வச்சிருக்கிறான். இவங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நான் பாவம் செஞ்சது உண்மை, ஆனா என் பாவத்துக்காக நான் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு தண்டிக்கப்பட்டிருக்கிறார், நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறேன். பாவத்து நிமித்தம் வருகிற வியாதியோ, பாவத்து நிமித்தம் வருகிற தரித்திரமோ, பாவத்து நிமித்தம் வருகிற சாபமோ இன்றைக்கு எனக்கு இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து எனக்கு பலிக்கும். இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து எனக்கு பலிக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரி. இயேசு என்னை முற்றிலும் மீட்டார், சிலுவையில் மாண்டார், விடுதலை இந்தார். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். அல்லேலூயா. நான் ஆடி பாடி மகிழ்வேன், என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவ மன்னிப்பை அடைந்தேன், மோட்ச பாதை செல்கிறேன். நான் ஆடி பாடி மகிழ்வேன், நான் ஆடி பாடி மகிழ்வேன், என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவ மன்னிப்பை அடைந்தேன், மோட்ச பாதை செல்கிறேன். ஆடி பாடி மகிழ்வேன், நான் ஆடி பாடி மகிழ்வேன், என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவ மன்னிப்பை அடைந்தேன், மோட்ச பாதை செல்கிறேன். ஆடி பாடி மகிழ்வேன். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.